வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா, யூஜி டெட் பிஆர்டி தமிழ் ஆன்லைன் கிளாஸ் அழகு 6 தலைப்பு சிற்றிலக்கியங்கள். சிற்றிலக்கியங்களை பகுதி 3 தான் பார்க்குறோம். பகுதி 2ல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிற்றிலக்கியங்களோட பெயர் காரணம் என்ன, சிற்றிலக்கியம் எப்படி தனி இலக்கியம் உருவாச்சு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ இன்றைய வகுப்பில் பகுதி 3 பார்க்கலாம். சரியா? பகுதி 3. இந்த பகுதி 3ல் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த தனி இலக்கியமாக உருவாக்கப்பட்ட சிற்றிலக்கியம், அந்த சிற்றிலக்கியம்னா பரணி இலக்கியம். அந்த பரணி இலக்கியத்தோட இலக்கண கூறு, பரணி இலக்கியத்தோட இலக்கண கூறு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இலக்கண நூல்கள் பரணி இலக்கியத்தை பற்றி என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் பாட்டியல், பன்னிரு பாட்டியலில் சொல்லப்பட்ட பாடல் 240 இருக்கக்கூடிய பாடல் வரி, வஞ்சி மலைந்த உளுனை முற்றி தும்பையிற் சென்ற தொடுகழல் மன்னனை வெம்பு சின மாற்றான். ஓகேங்களா? வெம்பு சின மாற்றான் தானே வெண்கலத்தில் குருதி பேராறு பெருகும் செங்கலத்து ஒருதனி ஏத்தும் பரணியது பண்பே. வஞ்சி மலைந்த உளுனை முற்றி தும்பியிற் சென்ற தொடுகழல் மன்னனை வெம்பி சின மாற்றான் தானை வெண்கலத்தில் குருதி பேராறு பெருகும் செங்கலத்து ஒருதனி ஏத்தும் பரணியது பண்பே. ஒருகலத்து ஏத்தும் பரணியது பண்பே அப்படின்னு சொல்லிட்டு பன்னிரு பாட்டியல் பாடல் சொல்லுது. எதை பற்றி? பரணி இலக்கணம் பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல் வரி. இந்த பாடலுக்கான விளக்கம் என்ன அப்படின்றது பார்த்தோம்னா, இந்த பாடலுக்கான விளக்கம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாடலுக்கான விளக்கம், ஓகே. வஞ்சி மாலை சூடி போரிட்டு உளுனை மாலை சூடி முற்றுகையிட்டு. ஓகேங்களா? புறத்திணை பாடலோட தொடக்கத்திலே, ஓகேங்களா, பாடலோட இந்த பகுதி பரணி இலக்கியம் அப்படின்ற தொடக்கத்திலே என்ன பார்த்துருப்போம், பரணி அப்படின்ற தனி இலக்கியம் தோன்றும் காலத்திற்கு முன்னே தொல்காப்பியத்தில் புறத்திணையில் 12 திணைகள் இருக்குது. புறத்திணையில் புறத்துறைகள் இருக்குது, 12 திணைகள் இருக்குது. 12 திணைகளும் ஒரு கருத்துக்களை சொல்லுது, போர்க்கள செய்திகளை பற்றி செய்யும். அப்படி இந்த வஞ்சி மாலை சூடி, அதாவது வஞ்சி மாலை சூடி பகை மன்னன் நாட்டை வெல்ல வஞ்சி மாலை சூடி போருக்கு சென்ற மன்னன் என்ன செய்யறான், எதிரியின் மதிலை தகர்த்து உளினை மாலை சூடி முற்றுகையிடுறான். ஓகேங்களா? அப்போ வஞ்சி மாலை சூடி போரிடுறான், போருக்காக போறான். வஞ்சி மாலை சூடி போரிட்டு, அதாவது போருக்கு போறது, வஞ்சி மாலை சூடி போருக்கு சென்று உளுனை மாடி சூடி முற்றுகையிட்டு அவனோட மதிலை, ஓகேங்களா, பகைவரோட மதிலை நாற்புறமும் வளைத்து கைப்பற்றுதல், அதுதான் முற்றுகையிடுதல். மதிலை நாற்புறமும் வளைத்து முற்றுகையிடுதல் அப்படின்ற செய்தியை சொல்றாங்க. முற்றுகை இடுதல் செய்தியை சொல்றாங்க. அதோட தொடர்ச்சியை பார்த்தோம்னா, தும்பை மாலை அணிந்து போருக்கு சென்ற மன்னனை, தும்பை மாலை அணிந்து என்ன செய்யறாரு, அரசர்கள் இருவரும் தத்தம் படைகளுடன் எதிரெதிரே நின்று போர் புரிதல். அப்ப பகை மன்னன் நாட்டை வெல்ல வஞ்சி மாலை அணிந்து போருக்கு சென்ற மன்னன், ஓகேங்களா, போருக்கு சென்ற மன்னன் எதிரியின் மதிலை தகர்த்து உளுனை மாலை சூடி முற்றுகையிட்டு இறுதியில் தும்பை மாலை சூடி போர்க்களத்தில் போகிறான். தும்பை மாலை சூடி என்ன செய்யறான், எதிரெதிர் ஒரு பெரும் போராக வருது. தும்பை மாலையில தான் என்ன நடக்குது, தும்பை பூ சூடி அரசர்களிடம் தத்தம் படைகளுடன் எதிரெதிரே நின்று போர் புரியுறாங்க. எதிரெதிரே நின்று என்ன செய்யறாங்க, போர் புரியுறாங்க. அப்படி போர் புரியுற அந்த போர்க்களத்துல என்ன பண்றாங்க, கோபம் கொண்ட எதிரி மன்னனின் படையை வெண்கலத்தில், ஓகேங்களா, இரத்த ஆறு பெருகும் நிலையிலும் போர் முண்டது. எதிரெதிர் அரசர்களும் போர் செய்யறாங்க. தும்பை மாலை செஞ்சு போர்க்களத்தில் வென்ற மன்னன் வீரனை பார்க்கிறான். எப்படி இருக்கான், எதிரி மன்னனின் படை வெண்கலத்தில் இரத்த ஆறு பெருகும் நிலையிலும் என்ன செய்யறான் இந்த வீரன், ஓகேங்களா, வீரன் தனியாக போரிட்டு வென்று புகழ் பாடுவதே இந்த பரணியின் பண்பாகும். அப்படி பாடப்பட்ட ஒரு இலக்கியம்தான் முதல்
சிற்றிலக்கியம் எது? இந்த பரணி சிற்றிலக்கியம் இதுதான் அந்த கலிங்கத்து பரணி. அப்போ அந்த பரணி அப்படின்ற நூலுக்கான இலக்கணம் என்ன சொல்றாங்க? பகை மன்னர் நாட்டை வெல்ல வஞ்சி மாலை அணிந்து போருக்கு சென்று மன்னர் எதிரியின் மதிலை தகர்த்து உள்ளிணை மாடி சூடி சுற்றுகிட்டு இறுதியில் தும்பை மாலையில் போர்க்களத்தில் வென்ற மன்னனின் வீரனின் புகழ் பாடுவதே சிறப்பு, அதுதான் பண்பு அப்படின்னு பரணியோட பண்பை சொல்றாங்க. அதுதான் பரணியோட பண்பு அப்படின்னு சொல்றாங்க. எதுல சொல்லப்பட்டிருக்கு? பன்னிரு பாட்டியல்ல சொல்லியிருக்கு. அடுத்து இலக்கண விளக்க பாட்டியல். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது அப்படின்னு பாடல் 839 சொல்லுது. 1000 ஆணைகளை வென்ற வீரனுக்கு வகுக்கப்படுவது, அந்த வீரனை பற்றி பாடக்கூடிய பரணி நூல் தான். ஓகே, 1000 ஆணையை வென்ற வீரனை புகழ்ந்து பாடுவதுதான் பரணி அப்படின்னு யாரு இலக்கண விளக்கம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இலக்கண விளக்க பாட்டியலும். ஓகேங்களா, இலக்கண விளக்க பாட்டியலும் இங்கனமே சிதம்பர பாட்டியல் பிரபந்த தீபிகை ஆகியவும் உரைக்கின்றது. இந்த ஆணை 1000 அமரிடை வென்ற 1000 ஆணைகளை வென்ற வீரனுடைய புகழை பாடுவதுதான் மரபு, அதுதான் பரணி அப்படின்னு இலக்கண விளக்கம் சொல்றது இலக்கண விளக்க பாட்டியல். அதை தொடர்ந்து சிதம்பர பாட்டியல், பிரபந்த தீபிகை ஆகியவை உரைக்கின்றன. ஓகேவா, இதுதான் வீரனுடைய மரபை சொல்லக்கூடியதுதான் இந்த இலக்கண விளக்க பாட்டியல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இலக்கண விளக்க பாட்டியலை தொடர்ந்து வெண்பா பாட்டியலும் சொல்கிறது. என்ன அப்படின்னா, மூண்ட அமர்க்களத்து மூரி களரிட்ட ஆண்டிகையை பாணி ஆய்ந்துரைக்க ஈண்டிய நேரடியாதிய நீண்ட களித்தாளிசையில் ஈரடி கொண்டதாயுடனே அப்படின்னு சொல்றாங்க. மூண்ட அமர்க்களத்து மூரி களரிட்ட ஆண்டிகையை பாணியாய் உரைக்க ஈண்டிய நேரடியாய நீண்ட களித்தாளிசை ஈரடியாய் கொண்டதாயுடனே அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா பாட்டியல்ல இந்த பரணிக்கான இலக்கணம் பேசப்படுது. பரணிக்கான இலக்கணம் பேசுது. அப்போ அந்த பரணிக்கான இலக்கணத்துக்கான பொருள் என்ன, பாடலுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, ஒரு வீரமிக்க போர் நிகழ்வின், அப்போ முண்டா அமர்க்களத்து அப்படின்னா மூரி களரிட்ட அப்படின்னா போர்க்கள நிகழ்ச்சி. ஒரு வீரமிக்க போர் நிகழ்வின் தொடக்கத்தையும் அதன் தீவிரத்தையும் அதில் ஒரு வீரன் ஆற்றிய வீரத்தையும் குறிக்கும் சொல்லுதான் அந்த பரணி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, வீரமிக்க போர் நிகழ்வுல அந்த போரோட நிகழ்வு தொடக்கம் எப்படி இருக்கு, போர்ல தீவிரம், அந்த போரோட தீவிரம் நிகழ்வு எப்படி இருக்கு, அதுல ஒரு வீரனோட வெற்றி வீரம் எப்படிலாம் பேசப்படுது அப்படின்ற ஒரே சொல்லால சொல்லணும்னா அது பரணி அப்படின்ற ஒரு சொல் அப்படின்னு விளக்கம் சொல்றாங்க. யாரு சொல்றா? வெண்பா பாட்டியல்ல விளக்கம் சொல்றாங்க. ஓகேவா, அப்ப 1000 ஆணைகளை வென்ற வீரனுடைய சிறப்பை சொல்றது, அந்த போர்க்களத்தை பாடுவது, போர்க்கள நிகழ்வை பாடுவதுதான் பரணி அப்படின்னு இலக்கணம் சொல்றாங்க. அந்த எண்ணிக்கையிலும் மாறுபாடு இருக்குன்னு சொல்றாங்க. 1000 ஆணைகளை வென்றதுதான் என்ன சொல்றது பரணி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த எண்ணிக்கையில வேற என்ன வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 7 தலை பெய்த 100 இபமே அடுகளத்தார் பாடுதல் கடனே. இந்த இபமே அப்படின்ற சொல்லுதான் இங்க முக்கியம். 7 தலை பெய்த 100 அப்படின்னா 7 × 100 700 இபமே அப்படின்ற சொல்லுக்கான பொருள் யானை. ஓகே, இபமே அப்படின்ற சொல்லுக்கான பொருள் யானை. அப்ப என்ன சொல்றாங்க, பரணியின் இலக்கணத்தை பொது வகையில் உரைப்பதில் பாட்டியல் நூலுக்கிடையே ஒற்றுமை இருப்பினும் போர்க்களத்தில் எத்தனை ஆணைகளை கொன்ற வீரனுக்கு பரணி பாடுவது என்று கூறுவதில் சில பாட்டியல் நூல்களிடையே வேறுபாட்டை காணலாம். இலக்கண விளக்க பாட்டியல், பிரபந்த தீபிகை முதலியவற்றில் 1000 ஆணைகளை கொன்ற, அதாவது ஆணை 1000
அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு ஏற்கனவே இலக்கண விளக்கப்பாட்டியல் சிதம்பரப்பாட்டியல் பிரபந்த தீபிகையில் பார்த்தோம். 1000 ஆணைகளை வென்ற 1000 ஆணைகளின் தலையை வீழ்த்தி வெற்றி கண்ட வீரனுடைய சிறப்பை பாடுறதான் பரணி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, 7 தலை 100 இடை இவமே அடுகளத்தார் பாடுதல் கடனே அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாங்க. அப்போ இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க, இந்த பாடலுக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, என்ற பரணி, ஓகேங்களா, 7 தனை கடனே என்று வரும் சூத்திரத்தில் இந்த பரணி, இந்த பரணி நூல், ஓகேங்களா, இந்த பரணி அப்படின்றது, பரணி என்ற பரணி என்பது 1000 ஆணைகளை கொன்ற வீரனை பாடும் சிற்றிலக்கியம் பொதுவான கருத்தாக இருந்தது. ஓகேங்களா, மேலே பார்த்த கலிங்கத்து பரணி அப்படின்றது என்ன, பரணி அப்படின்ற சொல்லுனாவே 1000 ஆணைகளை கொன்ற வீரனை பாடக்கூடிய சிற்றிலக்கியன்றது ஒரு பொது கருத்தாக இருந்தாலும் சில இலக்கண நூலில் இதை மறுத்து வேறொரு எண்ணிக்கையில் சொல்கிறாங்க. எதில், பன்னிரு பாட்டியலில் 700 ஆணைகளை கொன்ற வீரனை பாடுவது இலக்கண விளக்கப்பாட்டியல் சிதம்பரப்பாட்டியல் பிரபந்த தீபிகையில் 1000 ஆணைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பன்னிரு பாட்டியில் 700 ஆடைகளை, அதுதான் 7 தலை பெய்த 100 இடை இபமே. 7 அப்படின்றது 7, 100 அப்படின்றது 7 × 100 700, ஓகேங்களா. இபமே அப்படின்றது யானை. அப்போ 700 யானைகளை கொன்ற வீரனை பாடுவது பரணி என்றும் குறிப்பிடப்படுது. 700 ஆணைகளை, அப்போ 700 யானைகள் அப்படின்னு சொன்னால் அது பன்னிரு பாட்டியல். இலக்கண விளக்க பாட்டியலும் இப்போ சிதம்பர பாட்டியல் பிரபந்த தீபிகையெல்லாம் 1000 ஆணைகள், ஓகேங்களா. 1000 ஆணை 1000 அப்படின்னு சொன்னால் அது இலக்கண விளக்க பாட்டியல் சிதம்பர பாட்டியல் பிரபந்த தீபிகை. 700 அப்படின்னு சொல்லி சேர்த்தா அது பன்னிரு பாட்டியல், ஓகேங்களா. குழம்பிடக்கூடாது. எண்ணிக்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் இந்த எண்ணிக்கையை வைத்து என்னதான் பொருள் சொல்கிறாங்க, இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பரணியின் பொருள் அமைதி எல்லா பரணி நூலிலும் ஒன்றாகவே ஒத்து இருந்தாலும் பாட்டுடைய தலைவனை என்ன செய்கிறாங்க, பாட்டுடைய தலைவனை பாராட்டுவது என்பது, அதாவது வீரனுடன் யார் போர் செய்தாங்களோ அந்த போர் தளபதி இல்லைன்னா அந்த நாட்டிற்கான அரசன் அவருடைய வீரத்தை பாடுவதுதான் பரணி இலக்கியங்களின் பொது பொருள் அமைதியாகி ஆயினும் அவற்றுள் வேறுபாடு உண்டு. எப்படி எண்ணிக்கையில் வேறுபாடு இருக்கோ அந்த பொருளிலையும் வேறுபாடு உள்ளன அப்படின்றத சொல்கிறாங்க. பொருளையும் வேறுபாடு உள்ளன அப்படின்ற செய்தியை சொல்கிறாங்க. அப்படி என்ன வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தம்மை ஆதரித்த அரசரிடம் தாம் கொண்ட நன்றி உணர்வின் காரணமாக அவ்வரசர்களை தலைவர்களாக அமைத்து பரணி பாடுதல் பழமையான வழக்காய் இருந்துச்சு. அரசர்களை தலைவராக வைத்து பாடுவது ஒரு பழமையாக வழக்காய் இருந்தாலும் அரசர்பால் செலுத்தப்படும் அன்பு கடவுளிடமிருந்து செலுத்தப்படும் போது என்ன செய்கிறாங்க, அரசர்பால் செலுத்தப்படும் அன்பு கடவுளிடமிருந்து செலுத்தப்படும் போது அந்த கடவுளை பாட்டுடைய தலைவராக எண்ணி என்ன செய்கிறாங்க, கடவுளை பாட்டுடைய தலைவராக எண்ணி பரணி பாடுதலும் உண்டு. அதற்கடுத்து அரசரை சார்ந்த வகையில் தலைவராக கொண்டும் பரணி நூல்கள் எழுந்தன. இன்னும் பிற்காலத்தில் நமது ஞானாசிரியர்களை என்ன செஞ்சிருக்காங்க, ஞானத்தின் வழியாக வரக்கூடிய ஆசிரியர்களை கடவுள் நிலையில் வைத்து அவர்களை பாட்டுடைய தலைவராக்கி பரணி நூல்கள் பாடினார் அப்படின்னு புலவர் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கடவுளை இப்படி பாடியிருக்காங்க. அரசர்களை தலைவராக பரணி பாடுதல் பழமையான வழக்கு. ஆனால் அரசர்பால் செலுத்தப்படும் அன்பு கடவுளிடமிருந்து செலுத்தம் போடும்போது கடவுளை பாட்டுடைய தலைவராக கடவுளை என்ன செய்கிறாங்க, பாட்டுடைய தலைவராக வைத்து பாடல் பாடப்படுது. அதற்கடுத்து கடவுளை பாட்டுடைய தலைவராகவும் அரசரை சார்ந்த வகையில் தலைவராகவும் கொண்டு பரணி நூல் எழுந்தன. இன்னும் பிற்காலத்தில் தமது ஞானாசிரியர்களை கடவுள் நிலையில் வைத்து அவர்களை பாட்டுடைய தலைவர்களாக்கி பரணி நூல்கள் பாடினர். என்று பரணி இலக்கியத்தின் பொருள் அமைதில் பொதுநிலைகள் ஒன்றாயினும், ஓகேங்களா, பொதுவாக பொதுநிலையில என்ன சொல்றாங்க, அரசனை புகழ்ந்து பாடுறது வீரனை புகழ்ந்து பாடுவது பொது கருத்தாக இருந்தாலும் சிறப்பு நிலையில இந்த
சிறப்பு நிலையில என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடவுளை பாட்டுடைய தலைவாகும் நானாசிரியர்களை கடவுள் நிலையில் வைத்தும் பாடுதலும் பரணி அப்படின்ற நிலைப்பாட சொல்றாங்க. சரியா? அப்படி பாடப்பட்ட அந்த பரணி அப்படின்ற நூலுக்கு வரையறை சொல்றாங்க. என்ன? பரணி அப்படின்னா அதில் என்னென்ன உறுப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரணி அப்படின்னு பார்த்தோம்னா அதில் என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்கும் அப்படின்ற செய்தியை சொல்கிறாங்க. அப்போ அதில் முதல் நிலையாக நம்மளோட மரபே அப்படின்னா எந்த ஒரு செயலை செய்யும் முன் கடவுளை வணங்கி தொழுவது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதற்றே உலகு. ஆன்ற எழுத்து எப்படி எழுத்துக்கெல்லாம் முதன்மையாக இருக்கிறதோ அதுபோல அகிலத்திற்கெல்லாம் முதன்மையானவன் யார்? இந்த இறைவன். ஓகே, அப்போ எந்த ஒரு செயலை தொடங்கும் முன் இறைவனை வழிபடுவது தமிழர் மரபு. அந்த மரபின் காரணமாக என்ன செய்கிறாங்க? இந்த பரணி நூலிலும் முதல் உறுப்பாக என்ன பேசப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து தான் முதல் நிலையாக இருக்கு. கடவுள் வாழ்த்தை துறந்து கடைத்திறப்பு 3 பாலை கூறல், அதற்கடுத்து கோயில் சிறப்பு. ஓகே, கடவுள் வாழ்த்து, கடைத்திறப்பு, பாலை கூறல், கோயில் சிறப்பு அப்படின்ற உறுப்புகள்லாம் இதில் பேசப்படுது. இந்த உறுப்புகளோட தொடர்ச்சியாக காளியை போற்றல், இந்திரஜாலம், மன்னனின் மரபுரைத்தல், போர் சிறப்பு உரைத்தல். மன்னனோட காளியை போற்றல், இந்திரஜாலம், மன்னனின் மரபுரைத்தல், போர் சிறப்பு உரைத்தல் அப்படின்னு உறுப்புகள் இருக்கு. இந்த உறுப்புகளோட தொடர்ச்சியாக இன்னும் சில உறுப்புகளையும் சொல்றாங்க. என்ன? போர்க்களம் காணல், கூழ் அமைத்து வார்த்தல், மன்னனை வாழ்த்துதல் அப்படின்னு சொல்லிட்டு இதோட உறுப்புகளோட தொடர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு உறுப்புகளை கொண்டு ஓகேங்களா பாட்டுடைய தலைவனின் சிறப்பு வாழ வேண்டும் என கடவுளை ஆசிரியர் வேண்டிய பகுதி. கடவுள் வாழ்த்து என்பதும் ஆசிரியரை என்ன செய்றாங்க? ஆசிரியரை வாழ்த்தும் பகுதியாக. ஓகே, பாட்டுடைய தலைவன் சிறப்பு பெற வாழ வேண்டும் என கடவுளை ஆசிரியர் வேண்டும் பகுதி கடவுள் வாழ்த்தாக பேசப்படுது. போருக்கு சென்ற கணவர் குறித்த காலத்தில் திரும்பாமையால் மகளிர் தம் வீட்டு கதவை அடைத்து கொண்டதாகவும் கணவர் கதவை திறக்கும்படி பாடுவதாக அமைந்த பகுதி கடைத்திறப்பு பகுதியாக பாடப்படுது. இதனை கணவர் பதில் தோழியார் பாடுவதென்றும் சிலர் கூறுவர். பேரின்ப சாயல் பெற்ற பரணி நூல்களில் நாண முதிர்ச்சி அடைந்தோரை பெண்கள் உருவகித்து பாடுவார்கள் அப்படின்ற செய்தியும் இருக்கு. காடு பாடியது, கோயில் பாடியது என வரும் பகுதிகள் கொற்றவையின் காட்டையும் கோயிலையும் சிறப்பித்து பாடும் பாடுகளாகும். காடு பாடியது, கோயில் பாடியது என வரும் பகுதி கொற்றவையின் காட்டையும் கோயிலையும் சிறப்பித்து பாடும் பகுதியாகும். காடு பாடிய பகுதியிலே 2 பகுதி செய்தியும் அமையும். சில பரணியில் பாடப்பட்டுள்ளன. பின்னர் தேவியை பாடியது, பேய்களை பாடியது, இந்திரஜாலம் என பகுதிகள் கொற்றவையின் சிறப்பை, பேய்களின் நகை விளைக்கும் செயல்களையும் நகைச்சுவை மிகுந்த ஒரு பகுதியாக பேசப்படுது. காளியை போற்றல், இந்திரஜாலம் செய்தல் இதெல்லாம் என்ன இருக்குன்னா பேய்களுடைய கொற்றவையின் சிறப்பையும் பேய்களின் நகை விளைவிக்கும் செயலும் பேசப்படுது. மரபு கூறுதல் என்னும் பகுதி பாட்டுடைய தலைவனின் ஓகேங்களா மரபுரைத்தல், மன்னனோட மரபுரைத்தல்னு இந்த பகுதி இருக்குல்ல, இந்த மன்னனின் மரபுரைத்தல் அப்படின்றதுல மரபு கூறல் என்னும் பகுதி பாட்டுடைய தலைவனின் குடிப்பெருமை உரைப்பது. கலிங்கத்து பரணியில் ராச பாரம்பரியம் என்னும் பகுதியில் இச்செய்தி உரைக்கப்படுகிறது. பின்னர் காளிக்கு கூலி கூறியது, காளிக்கு போற்றல், காளிக்கு போர்க்களம் காணல், கூழ் அமைத்து வார்த்தல் அப்படின்ற செய்திலாம் இருக்குல்ல, கூழ் அமைத்து வார்த்தல் அப்படின்ற செய்திலாம் இருக்குல்ல. காளிக்கு கூலிக்குரியது, போர் பாடியது என வரும் பேய்கள் கூற்றாகவே பாட்டுடைய தலைவன் எதிரிடம் செய்த போர் நிகழ்ச்சியை விளக்கும் வரையில் அமைந்திருக்கோ. பாட்டுடைய தலைவன் புகழ் சிறப்பாக பேசப்படுகிறது. இறுதியாக களம் காட்டுதல், கூழாடுதல், இடுதல். கூழ் அமைத்து வார்த்தல், அதுதான் கூழாடுதல், இடுதல். வாழ்த்து, கடைசியாக மன்னனை வாழ்த்துதல் அப்படின்ற பகுதி சிறப்பாக பேசப்படுது. அப்ப பரணி நூல்களில் நாம் 2 வகை உலகையும் காணலாம். பேய் உலகு ஒன்று, பரணியின் உறுப்புகளாகும் இவ்விரு ஓகேங்களா 2 இருக்கு. என்ன உலகு பார்க்குறோம்? பரணி நூலில் பேயும்
பேய் உலகம் 1 பரணியின் உறுப்புகளின் இருவகை உலகினையும் விளக்கும் பகுதிகளாக அப்ப பேய்களை பாடியது இந்திரஜாலம், பேய் முறைப்பாடு காளிக்கு கூலி கூறியது. அப்ப களம் பாடியது முதலிய பகுதிகளில் பேய் உலகை பற்றியனாகவும், கடைத்திறப்பு, அவதாரம், ராசபாரம்பரியம், போர் பாடியது முதலிய பகுதியில் மக்கள் உலகை பற்றியதாகவும் உள்ளத்தை காணக்கூடிய சிறப்பாக இருக்கு. அப்ப பேய் உலகின் மூலமும் மக்கள் உலகில் நிகழும் நிகழ்ச்சியும், பேய் உலகத்தை பற்றியும் மக்கள் உலகத்தை பற்றியும் நிகழ்ச்சியும் படம் பிடித்து காட்டும் முறையில், பேய் உலக நிகழ்ச்சிகள் மூலம் பாட்டுடைய தலைவன் புகழை விளக்கும் முறையிலும் ஆக இருவகை நிலையில் இவ்விருப்புகள் அமைந்து செயல்படுவதை காணலாம். ஓகேங்களா? இருவரு நிலையிலையும் இந்த உறுப்பு அமைந்து பாடுதலை இந்த பகுதியில நம்ம காணலாம். சரிங்களா? அப்ப இந்த பகுதியோட தொடர்ச்சியாக ஓகேங்களா, இந்த பகுதியோட தொடர்ச்சியாக எப்படி இலக்கியங்கள்லாம் தோன்றுச்சு, அதாவது இந்த பரணி இலக்கியம் தோன்றுச்சு. அப்படி உருவாக்கப்பட்ட பரணி இலக்கியங்களை ஒரு சில இலக்கியங்கள் ஓகேங்களா, ஒரு சில பரணி நூல்கள் மறைந்தது. அப்படி மறைந்த நூல்கள் என்ன அப்படின்றத இந்த பகுதியில் பார்க்குறோம். கூடல் சங்கமத்து பரணி, கொப்பத்து பரணி, தமிழ் பரணி, தமிழ் தெய்வ பரணி, இதெல்லாம் மறைந்த சிற்றிலக்கியங்கள். பரணி சிற்றிலக்கியங்கள் கூடல் சங்கமத்து பரணி, கொப்பத்து பரணி, தமிழ் பரணி, தென்றமிழ் பரணி, மறைந்த பரணி நூல்கள். ஓகேவா? அப்போ இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த பரணி அப்படின்ற நூலுக்கான இலக்கணம், பன்னிரு பாட்டியல், இலக்கண விளக்கப்பாட்டியல், பிரபந்த தீபிகை அப்படின்றதெல்லாம் என்ன இலக்கண கூறு சொல்லுது அப்படின்ற செய்தியை பார்த்தோம். அதை தொடர்ந்து பரணி அப்படின்ற இதை எண்ணிக்கையில் எப்படி 1000 ஆணைகளை வென்றதுக்கான இலக்கணம் சொன்ன நூல் பார்த்தோம். 700 ஆணைகளை வென்ற சொன்ன இலக்கண நூல் பார்த்தோம். அதற்கடுத்து இந்த பொருளையும் வேறுபாடு இருக்கு. பொருள் அமைது, பொருள்னாவே எதை மைய கருத்தாக வைத்து பாடினார்கள் அப்படின்றதுக்கான செய்தியை பார்த்தோம். அப்போ தலைவர் வராரு. முதல்ல அரசரை பாட்டுடைய தலைவராக வைத்தாங்க, அப்புறம் கடவுளை வைத்தார்கள், அதற்கடுத்து நானாசிரியர்களை கடவுள் நிலையில் வைத்து பாடினார்கள். அப்போ இந்த 3க்கான பொருள் அமைதியை பார்த்தோம். அதனை தொடர்ந்து அவ்வாறு உருவாக்கப்பட்ட இந்த பரணி இலக்கியத்தில் அப்படி என்ன செய்தி தான் சொல்றாங்க அப்படின்ற உறுப்புகளை பார்த்தோம். ஓகேங்களா? எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த உறுப்புகளோடைய ஒரு தொடக்க நிலை அறிமுகம் மட்டும் இந்த வகுப்புல கொடுத்துருக்கோம். அடுத்த வகுப்புல இந்த ஒவ்வொரு உறுப்புகளும் இருக்குல்ல, அதாவது கடவுள் வாழ்த்து, கடைத்திறப்பு, பாலைக்குரல், கோயில் சிறப்பு, காளியை போற்றல், இந்திரஜாலம், மன்னன் உரைத்தல், போர் சிறப்பு உரைத்தல், போர்க்களம் காணல், கூழ் சமைத்து வார்த்தல், மன்னனை வாழ்த்துதல் முதலான பரணி நூலில் இடம்பெறும் இன்றியமையாத உறுப்புகள் பற்றிய உறுப்போட விரிவாக்கத்தை அடுத்த வகுப்புல நம்ம காணலாம். சரியா? அதற்கு முன்னாடி பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம். பயிற்சி வினாக்கள் என்ன? செருகளத்து ஒருதனி ஏத்தும் பரணியது பண்பே, செருகளத்து ஒருதனி ஏத்தும் பரணியது பண்பே அப்படின்ற பாடல் வரி எதுல சொல்லப்பட்டிருக்கு? பரணிக்கான இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூல்ல எந்த நூல்ல இந்த வரி இடம்பெற்றிருக்கு? செருகளத்து ஒருதனி ஏத்தும் பரணியது பண்பே, செருகளத்து ஒருதனி ஏத்தும் பரணியது பண்பே அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பன்னிரு பாட்டியல். ஓகே, பாட்டியல் நூலில் தான் இதற்கான விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஓகே, பாட்டியல் நூல்களில் தான் இதற்கான விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. பாட்டியல் நூல்களை விரிவாக கூறுகின்றன. அப்போ பாட்டியல் நூலில் வெண்பா பாட்டியலா, விளக்க பாட்டியலா, பிரபந்த தீபிகையா? இப்போ பாட்டியல் நூலில் பாட்டியல் நூலில் பன்னிரு பாட்டியலில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் பன்னிரு பாட்டியல், பன்னிரு அப்படின்ற பாட்டியல் நூலில் தான் இதை பற்றி செய்தி சொல்லப்பட்டிருக்காங்க. செருகளத்து ஒருதனி ஓத்தும் பரணியது பண்பே, வெண்பா பாட்டியல்லையோ விளக்கப்பாட்டியலோ பிரபந்த தீபியிலையோ இந்த செய்தி சொல்லலை. ஓகேங்களா? பாட்டியல் நூலான பன்னிரு பாட்டியலில் தான் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அடுத்து பார்க்கலாம். பயிற்சி வினா 2 பார்க்கலாம். பயிற்சி வினா 2ல் என்ன சொல்றாங்க? விக்கிரம சோழன் மீது ஒட்டக்கூத்தர் பாடிய பரணி. விக்கிரம சோழன் மீது
ஒட்டக்கூத்தர் பாடிய பரணி. நம்ம கடந்த வகுப்புலே பார்த்தோம். சில பரணி நூல்களும் நூலாசிரியர் பெயரும் பார்த்தோம். ஓகேங்களா? அதில் இன்ன ஆசிரியர் இன்ன நூல் பெயர் தான் பார்த்தோம். அப்போ அதோட ஆசிரியர் எந்த தலைவராக வைத்து ஒட்டக்கூத்தர் பாடினாரு அப்படின்ற செய்தியும் பார்த்துருக்கோம். அப்போ இங்கே வந்து என்ன கேட்குறாங்க, விக்கிரம சோழன் மீது ஒட்டக்கூத்தர் பாடியது. ஒட்டக்கூத்தர் அப்படின்னாவே நமக்கு நினைவு வரக்கூடிய பரணி கலிங்கத்து பரணியா, பாசவதை பரணியா, வங்கத்து பரணியா அப்படின்னு இல்லை, தக்கையாக பரணி. தக்க ஒட்ட கத்த விக்கிரம சோழன்னு சொன்னாவே நினைவு கருது தக்கையாக பரணி. ஒட்டக்கூத்தர் தக்கையாக பயணி. ஓகேங்களா? கூத்தர்னு இங்கே யாரை சொல்கிறாங்க? தக்கையாக தான் சொல்கிறாங்க. கலிங்கத்தையோ பாசத்தையோ வங்கத்தையோ சொல்கிறாங்க. கலிங்கம், பாசம், வங்கம் இதெல்லாம் கலிங்கமும் வங்கமும் இடப்பெயர். ஓகேங்களா? பாசம் அப்படின்றது குணப்பெயர். தக்கையாகனா அந்த ஒட்டக்கூத்தரோடு இணையக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குது. தக்கையாக பரணி. இதில் ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். இப்போ ஒட்டக்கூத்தர் பாடிய பரணி தக்கையாக பரணி. யார் மீது பாடப்பட்டது? விக்கிரம சோழன் மீது பாடப்பட்ட ஒரு பரணி நூல். ஓகேவா? விக்கிரம சோழன் மீது பாடப்பட்ட பரணி நூல் தக்கையாக பரணி. பயிற்சி வினா 3. நூறிடை இபமே என்ற வரியில் கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? இந்த பாடல் வாசிக்கிறப்பே நான் சொன்னேன், இது வந்து என்ன நூல், எதில் இந்த சொல்லியிருக்காங்க? இபமே அப்படின்றது 7 தலை பெய்த 100 இபமே அடுகளத்தார் படுதல் கடனே. எண்ணிக்கை அப்போ 700 யானைகளை கொன்ற வீரனை பாடுவது அப்படின்று பன்னிரு பாட்டியில் சொல்லப்பட்டது. இந்த இபமே அப்படின்ற சொல்லுக்கான பொருள் யானை. 700 யானைகளை வென்ற வீரனை பாடுவது தான் இதற்கான பொருள். அப்போ இபமே அப்படின்றது யானையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகும். சரியா? அடுத்து பயிற்சி வினா 4. வஞ்சி மலைந்த பாடலோட முதல் பன்னிரு பாட்டியில் வரக்கூடிய முதல் வரி, மஞ்சி மலைந்த உடனை முற்றி தும்பையிற் சென்ற தொடுகள் மன்னனை வெம்பிசின் மாட்டான் தானை வெங்கலத்தில் குருதி பேராறு பெருகும் செருகலத்து ஒருதனி எத்தும் பரணியது பண்பே அப்படின்னு பன்னிரு பாட்டியில் சொல்லியிருக்காங்க. இந்த பன்னிரு பாட்டியில் சொல்லப்பட்ட இந்த வஞ்சி மலைந்த அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வஞ்சி திணை போரில் வென்று. வஞ்சி திணைக்குடிய நிலத்து சொல்லுதா, வஞ்சி திணை பாடலை சொல்லுதா, வஞ்சி திணை வீரன் புகழ் சொல்லுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வஞ்சி திணை போரில் வென்று. ஓகேங்களா? வஞ்சி திணை போரில் வென்று போருக்கு போகிறான். வஞ்சி திணையில் என்ன செய்கிறான்? போருக்கு செல்றாங்க. எதிரெதிரே என்ன செய்கிறாங்க? மாலை அணிந்து நாட்டை வெல்ல போருக்கு சென்ற மன்னன். அப்போ போரில் வென்று, போருக்கு சென்றாதானே அங்கே வெற்றி பெற முடியும். அப்போ போரில் வென்று அப்படின்ற இந்த சொல்லுதான் அதற்கு பொருந்தும். சரியா? அடுத்து பயிற்சி வினா 5. பயிற்சி வினா 5ல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கிபி 1044 முதல் கிபி 1054 முதல் 54 வரை அரசாண்ட ராசாதிராசன் சாளுக்கிய அரசனுடன் எதிர்த்து வென்ற போர் செய்தி கூறும் பரணி நூல் எது? 1044 முதல் 1054 வரை அரசாண்டவர் யாரு? ராசாதிராசன். இவர் யாரு? ஒரு சாளுக்கியர். இவர் என்ன செய்யறாரு? சாளுக்கியருடன் எதிர்த்து போர் செய்யறாரு. போர் செஞ்சு வெற்றி பெறாரு. அந்த செய்தியை பற்றி சொல்லக்கூடிய பரணி நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அந்த செய்தியை பற்றி சொல்லக்கூடிய பரணி நூல் அப்படின்னா எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ அரசாண்ட ராசாதிராசன் சாளுக்கியருடன் எதிர்த்து வென்ற போர் செய்தியை கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் பரணி. எந்த நூல்? தமிழ் பரணி. தக்கைய பரணியோ குப்பத்து பரணியோ கலிங்கத்து பரணியோ கிடையாது. ராசாதிராசன். ஓகேங்களா? ராசாதிராசன். ஓகேவா? ஒரு ராஜாவை புகழ்ந்து பாடப்ப ராஜ மாத்தாண்ட வீர குலத்தாண்ட வரார் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பாடுவோம். இது தமிழுக்கே உரையான ஒரு வாழ்த்துரை. அப்போ இந்த தமிழுக்கான வாழ்த்துரை எதில் இருக்கும்? தமிழ் பரணியில் தான் இருக்கும். அப்போ எளிமையாக நினைவில் வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த வகுப்பில் பரணிக்கான இலக்கணம், பரணி நூல் என்ன, பரணிக்கான உறுப்பு என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த காணொலியில் அழகு 6ல், அதாவது அழகு 6 சிற்றிலக்கியங்கள், அழகு 6 சிற்றிலக்கியங்கள் பகுதி 4ற்கான வகுப்பினை தொடரலாம். இதோட இறுதி வகுப்பான
பகுதி 4ற்கான வகுப்பினை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். சரியா? அடுத்த வகுப்புல இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம். ஓகே, வகுப்போட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த வகுப்போட இறுதியில் சொல்லக்கூடிய செய்தி, ஒவ்வொரு வகுப்புலையும் ஒரு குறுஞ்செய்தி சொல்வது வழக்கம். இன்றைய வகுப்பு முடிவில் நம்ம சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, விடாமுயற்சி வெற்றிக்கான திறவுகோல். நீ தொடர்ந்து ஒரு செயலை விடாமல் முயற்சி செஞ்சிட்டு இருந்தாதான் வெற்றியை திறக்கிறதுக்கான சாவியே கையில் கிடைக்கும். ஓகேவா? கதவு பூட்டி இருக்கு, எனக்கு வெற்றி கிடைக்கல, நான் இன்னும் ஒவ்வொரு படியும் எடுத்து வைக்கல, என்னால் அந்த கதவை திறக்கவே முடியல அப்படின்னா, சாவி இருந்தால் தானே கதவு திறக்க முடியும். சாவியை தொலைச்சிட்டு சாவியே கிடைக்காம திறவுகோல் இல்லாமல் என்னால் அந்த வெற்றி படியை தொடவே முடியலன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. அப்போ அந்த வெற்றி படியை தொடணும் அப்படின்னாவே முதல்ல நமக்கான திறவுகோல் கையில் வேணும். அந்த திறவுகோல் எப்போ வரும்? விடாமுயற்சியோட யார் தொடர்ந்து தன்னுடைய செயலை செயல்பட்டிருக்காங்க, முதல் நிலையில் எப்படி இருக்காங்களோ அதே நிலையில் தொடங்கும் நிலையத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றம், அதாவது முயற்சி. ஓகேங்களா? விடாமுயற்சி ஆரம்பத்தில் எப்படி இருக்கோ இறுதி வரைக்கும் அதே நிலையில் இருக்கும். அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நமக்கு வெற்றிக்கான திறவுகோல், விடாமுயற்சி செஞ்சாதான் வெற்றிக்கான திறவுகோல் கிடைக்கும், நம்மளால் வெற்றி அடைய முடியும். சரியா? ஓகே, அடுத்த வகுப்பை பார்க்கலாம். நன்றி.